நான் ஒரு செயல் செய்கிறேன், அது என்ன செயலாக வேணாலும் இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப பெரிய செயலாக இருக்கட்டும், அதில் தடைகள் வருகிறது. அந்த தடைகளை நான் எப்படி எதிர்கொள்கிறது? எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குதே. இப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்து அதை நோக்கி அதை அடையிறதுக்காக அப்படியே போய்கிட்டே இருக்கிறீங்க. எங்கேயுமே தடையே இல்லை, அது ஸ்மூத்தாக போகும். கட்டாயம் அது அப்படி தான் போகும். அது எப்போ அப்படி போகும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய போக்கும் ரெண்டும் அப்படியே 100% ஒத்திசைவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த பிரபஞ்சம் வைக்கும். ஓஹோ, இந்த ஒரு உயிர் இந்த திசையை நோக்கி நகர்கிறது, இந்த உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த திசையில் நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணாதுன்னா அது நிறுத்தவே நிறுத்தாது, விட்டுரும் அது. அப்படின்னா இது தடை கிடையாது, உங்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் பிரபஞ்சம் செய்யக்கூடிய அல்லது இறைவன் செய்யக்கூடிய ஒரு உபாயம். இது தடை கிடையாது. இது ஒரு லைஃப் சிச்சுவேஷன். உங்களை சரி செய்து கொள் என்று சொல்கிறது. இதை சரி செய்யாமல் இந்த பக்கம் போகாத அப்படின்னு உங்களை நிறுத்தி வைக்குது. இது தடை கிடையாது. ரொம்ப அற்புதமான விஷயம். இது சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இதுதான் உண்மை. அதுக்காக நான் அந்த தடை வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு ஓடணுமா? நான் அப்படி சொல்லலை. ஒரு தடை வருது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான வேலைகளை நீங்கள் யுக்தியை கையாளணும். அதை நீங்கள் கையாண்ட உடனே அந்த தடை பார்த்தீங்கன்னா தானாக விலகுங்க. உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சார். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சென்னையில் வீடாக பார்க்குறார். ஒரு வீடு பார்த்தாரு, பிடிக்கல. இன்னொரு வீடு பார்த்தாரு, பிடிக்கல. கடைசியில் ஒரு வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. போய் முடிக்கலான்னு போகிறாரு. அட்வான்ஸ் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுறாரு. பேங்க் லோனு அப்ரூவே ஆக மாட்டேங்குது, கொடுக்கவே மாட்டான் லோன். ஏன்னா உனக்கு லோன் தர மாட்டேன், இதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் போராடி பார்க்குறாரு. லோன் கிடைக்க மாட்டேங்குது. லோன் கிடைக்கலன்னா எங்கேருந்து வீடு வாங்க முடியும்? வாங்க முடியாது. அப்போ புலம்புறார். பாருங்கள், வாழ்க்கையில் எது செஞ்சாலும் எனக்கு தடையாகிறது. அப்போ தான் நான் கூப்பிட்டு சொன்னேன், அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதப்பா. இந்த பிரபஞ்சம் உன்னை அந்த வீட்டை வாங்க வேண்டான்னு சொல்லுது, சந்தோஷப்படு, பொறுமையாக இரு அப்படின்னு. அப்புறம் பொறுமையாக இருந்தான். ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சு, ஒரு 6 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடு வந்துச்சு. எனக்கு இந்த வீடு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு குருஜி, இதை நான் வாங்கலான்னு பார்க்குறேன். அப்படியா, ரொம்ப பிடிச்சிருக்கா? அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கா? சரி, இப்போ ஆனால் லோனே கொடுக்க மாட்டாங்களா? அப்படி நினைக்காத, இப்போ சும்மா லோனை அப்ளை பண்ணி பாரு அப்படின்னு. அப்ளை பண்ணால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே வாரத்தில் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுங்க, பணம் வந்துருச்சுங்க. இப்போ என்னென்னா பிரபஞ்சம் என்ன சொல்லுது? இந்த வீடு தாண்டா உனக்கு சரியான வீடுன்னு சொல்லுது. போராடவே தேவையில்லை, அந்த லோன் வந்துடும் உங்களுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது முதல்ல நடந்தது தடை அல்ல, உங்களை மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றுகிறது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வீடு விஷயத்தில் இல்லை, வியாபார விஷயத்தில் இல்லை. கல்யாணம் தட்டி போகுது, லேட் ஆகுது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, என் வீட்டில் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, என் உடல் நோய் குணமாக, ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்க சார். ஒரு தவறு செய்யாமல் உங்களுக்கு தடை வராது சார். தவறுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா தடையே இருக்காது. தடையே இல்லாமல் விஷயம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தடை வருதுன்னா இறைவன் நிறுத்துறாருன்னு அர்த்தம். நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். கற்றுக்கணும். தடை வர 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 தடை கிடையாது, நம்மளை கற்றுக்கொள்வதற்காக நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அதை மீறி நீங்கள் போகக்கூடாதுன்னு போனீங்கன்னா பெரிய பிரச்சனையில் சிக்குவேன்னு சொல்லுது. அது உங்களை காப்பாற்றுகிறது. ஸோ தடைங்கிறது தடை கிடையாது, பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு செய்யக்கூடிய உபாயம். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். அதனால் கவலையே படாதீங்க. நம்ம வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, வயசு 28 ஆயிடுச்சு, கவலையே படாதீங்க. 24 வயசில் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்குள்ளே டைவர்ஸ் ஆகிருக்கும். அதனால் தப்பிச்சிங்க, அதிலிருந்து உங்களை காப்பாற்றியிருக்கு. 29 வயசில் நடக்கட்டும், நல்லாயிருக்கும், அதுதான் கரெக்டு.
ஸோ நீங்கள் கொஞ்சம் அகேடாக இருக்கிறீங்க, அட்வான்ஸாக இருக்கிறீங்க. உங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை நடக்காது. நீங்கள் சரியாக இருந்தால் அது சரியாக தடையே இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். மிகப்பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, தடை என்பது கிடையாது. பிரபஞ்சம் நம்மளை தடையிலிருந்து, மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய உபாயம். இதுதான் மிகப்பெரிய உண்மை. முதல்ல இந்த ஞானம் வந்துருச்சுனாலே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.